ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பேசில் பெஸ்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆத்தென்டிக்காட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். கார்டனில் நிறைய பேசில் லீவ்ஸ் வந்திருக்குங்க. இது இட்டாலியன் பேசில். நான் சீட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சீட்ஸ் அமேசானில் இருக்குது. ரொம்ப வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி. ஸோ அந்த பேசில் லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துட்டேன். மற்ற இன்க்ரீடியன்ஸுமே எடுத்துட்டேன். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். பேசல் பெஸ்டோ ட்ரெடிஷ்னலி பைனட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அதை நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பைனட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்மண்டோ கேஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேசில் லீவ்ஸை ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்துக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸரில் எடுத்திருக்கேன். ஃபுட் ப்ராசஸரில் பெஸ்டோ பண்ணும்போது லைட்டாக சங்கியாக வரும். அதில் பைனட்ஸ், கார்லிக், அதுக்கப்புறம் பார்மசான் சீஸ் நான் கட் பண்ணி தான் போடுவேன். கொஞ்சமாக லெமன் ஜெஸ்ட்டும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக க்ரஷ் ஆகணும். ஃபுட் ப்ராசஸரில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல க்ரஷ்டு டெக்ஸ்டரில் வரும். பிளெண்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு க்ரஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு லேசாக ஒதுக்கி விட்டுட்டு இதில் லெமன் ஜூஸ், சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர், ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பெஸ்ட்டை நம்ம குக் பண்ண போகிறதில்ல, அதனால அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதை பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட வைப்ரண்ட் ஃப்ரெஷ் பெஸ்டோ ரெடி. இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். மேலே ஒரு லேயர் ஆலிவ் ஆயில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதை வச்சு பாஸ்தா பண்ணிடலாம். அதுக்கு உங்களோட ஃபேவரட் பாஸ்தாவை சால்டட் தண்ணியில் கொதிக்க வைங்க, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில். நல்லா வெந்த உடனே நான் அதை வடிக்க மாட்டேன். அதை டைரெக்டாக அந்த பாட்லேருந்து எடுத்து ஒரு டாங்ஸ் வச்சு எடுத்து ஒரு பேனில் போட்டுட்டேன். இப்போ இதில் பெஸ்டோ சாஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதை நல்லா ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணணும். நீங்கள் நம்ம அடுப்பு லோவில் தான் வச்சுருக்கேன். இதை க்ரீமி ஆக்கிறதுக்கு பாஸ்தா குக் பண்ண தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஹீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டும்போது அந்த பெஸ்டோவில் இருக்கிற ஆலிவ் ஆயிலும் அந்த பாஸ்தா வாட்டரில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட்டும் எமல்சிஃபை ஆகி தன்னால் ஒரு க்ரீமி சாஸ் க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட பெஸ்டோ சாஸ் ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.